என்ன பண்றது? நீங்க எப்படி பேசுவீங்கன்றத பார்க்கலாமா? எங்க டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வந்து விஜய் சார் வாய்ஸ் அப்படியே எடுப்பா. அப்படி ராமரையா பேசுறதுக்கு முன்னாடி விஜய் ரசிகர்கள் மன்னிக்கணும். போன் வருது. கரம்பரம் கரம்பரம் பிக் பண்ணுங்க. கரம்பரம் கரம்பரம். ஐயா என்ன பேசுறீங்க? யோ போனே போட்டு அப்புறம் என்ன பேசுறியா? பாருங்க மிஸ்டர் ராமு. சொல்லுங்க பிரியோ. ஐயோ நான் நார்மலா பேசுறேன், எனக்கு ஃபோன் வேண்டாம். என்னன்னா இப்போ வந்து ஷபானுக்கு வந்து கால் பண்றாங்க, தளபதி சாரே கால் பண்ணி நீங்க என் படத்துல நடிக்கணுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதான் மேட்டர், வேற எதுவும் இல்ல. நீங்க தான் இப்போ தளபதி சார் நீங்க கால் பண்றீங்க, அவர்ட்ட பேசுறீங்க. ஓகே. கரம்பரம் கரம்பரம் தாம்பரம் தாம்பரம். ஓ தாம்பரம் இல்லையா? போன் போகுது. கரம்பரம் கரம்பரம். போன் எடுங்க. ஹலோ சபானா. சொல்லுங்க. எனக்கு அப்படி தெரியவே இல்லைங்க அவங்க வாய்ஸ். அவருக்கு லைட்டா கோல்டு. ஐயா ஒரு நிமிஷம். ஹலோ வந்திருக்கிற இடம். கரெக்ட் தளபதி தான் பேசுறாரு. ஹலோ சபானா. ஹலோ யாரு? எப்படி இருக்கிறீங்க சபானா? யார் பேசுறா தெரியுதா உங்களுக்கு? ஏங்க அவரை பார்க்காதீங்க நீங்க. இல்ல ஏங்க ஒரு ஃபோன் இதான் சொன்னேன். ஏயா அப்படி அசிங்கப்படுத்துறீங்க? மாமாட்ட கூட அமுதாட்ட கூட வந்துருக்கிற இடம் செம்ம இடங்கண்ணா. சும்மா கல்லா காட்டுதுண்ணா. ஹலோ சபா பார்க்க கியூட்டா இருக்கீங்க. குஷியில நான் ஜோதிகா எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இருக்கீங்க. எனக்கு பிடிக்கலமாக்காப்பா. எல்லாருமே அவங்களோட மிமிக்ரி டேலண்ட் காட்டுறாங்க, நானும் என் மிமிக்ரி டேலண்ட் காமிச்சே ஆகணுமாக்கா. பண்ணி தொலை. சபானா எக்ஸ்கியூஸ் மீ. நண்பன் அந்த செத்தா கூட சொல்லக்கூடாதே. அவங்க ஒரு இன்டர்வியூக்கு போற மாதிரி கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காங்க, அவங்களை கூல் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுமே மாக்கப்பா. என்ன ஓகேலா? என்ன சுத்தி பாக்குறாங்க? என் போட்டோ தான் பார்த்தேன். சூப்பரா இருக்கா? உங்க இந்த சோஷியல் மீடியாலலாம் உங்களுக்கு இவ்வளோ லவ், இவ்வளோ அன்பு, பாசம் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் அதே சோஷியல் மீடியாவில் வந்து சம்டைம்ஸ் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதெல்லாம் வரும் இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் ஒரு டெலிவிஷனில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கும் போது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங்கில் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுவேன், தூங்குறதுக்கே கஷ்டப்படுவேன் அதெல்லாம் பார்த்து. ஆனால் போக போக இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இக்னோர் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ கவனிக்க மாட்டோம். ஸோ இதுதான் நான் சொல்லுவேன், இக்னோர் பண்ணலாம், அவ்வளோதான். நீங்கள் வந்து பெரிய தளபதி ஃபேன் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ சேம் டு யூ. அப்படி இருக்கும்போது அவரோட சில பல எக்ஸ்பிரஷன்ஸ் எங்களுக்காக நீங்கள் பண்ணி காமிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஐயோ பாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் மேட்ச் பண்ண முடியுமா? தேங்க்யூ பிஹேவ் யூனிட்ஸ் 2 விஷயத்துக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு, செகண்ட் இந்த அவார்ட் மேம் கையால் கொடுக்க வச்சதுக்கு. இது அவ்வளோ எனக்கு ஸ்பெஷலாக இருக்கும் ஃபார் மை லைஃப் டைம். நம்ம நிறைய பேரே பார்ப்போம், இன்ஸ்பிரேஷ்னலாக இருக்கும். பட் பர்சனலாக பார்த்து பழகி ஒருத்தர் நமக்கு இன்ஸ்பயர் பண்ணுவாங்கள்ல. ஸோ என்னோட இப்போ இருக்கிற ரீசன்ட் மோஸ்ட் இன்ஸ்பிரேஷ்னல் வியூமன் இன் மை லைஃப்னா அது வந்து பிரியா மேம் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.